நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மணப்பெண் சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பரோட்டாவுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து எப்படி சால்னா செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வெஜ் சால்னா தான் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, கடாயில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒரு 3 வந்து நல்லா பெருசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு 5 பச்சை மிளகாய் கிட்ட எடுத்து போட்டுக்கோங்க. அடுத்து 2 துண்டு இஞ்சி வந்து நல்லா பொடி நறுக்கி போட்டுக்கோங்க. 10 பல்லு பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வதங்கின பிறகு நீங்கள் வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து தக்காளி எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே வந்து ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதும் ஃப்ரெண்ட்ஸ். சோம்பு கடைசியாக போட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் நல்லா ஆறின பிறகு போட்டு, அதாவது வந்து ரொம்ப மைய அரைக்காமல் நல்லா ஒன்றும் பாதியமாக அரைச்சி கொண்டு வாங்க. அதுக்குள்ளே நம்ம மீன் மேக்கரை வந்து ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். திரும்பியும் கடாயை வச்சுக்கோங்க. இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். பட்டை எல்லாம் போட்டுக்கோங்க. பட்டை போட்டுக்கோங்க. கிராம்பு ஒன்று போட்டுக்கோங்க. சோம்பு கொஞ்சமாக போட்டுட்டு பொரிஞ்சோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டுடலாம். இது லைட்டாக வதங்கின பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுருங்க. போட்டுட்ட பிறகு நம்ம நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு பெருசாக கட் பண்ணி தோல் உரித்து வச்சுக்கோங்க. வேக வைக்க தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த மீன் மேக்கரை நல்லா புழிஞ்சிக்கோங்க. அந்த தண்ணியோடு போட்டிங்கன்னா உங்கள் டேஸ்ட் நல்லாவே இருக்காது. அந்த தண்ணி நல்லா புழிஞ்சிட்டு வெறும் மீன் மேக்கரை மட்டும் நம்ம மசாலாவில் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு, இதுக்கு தேவையான அளவு உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து சால்னா தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ நான் நல்லா கிளறி விட்டுட்ருக்கேன். இப்போ நம்ம வீட்டு மிளகாத்தூள் போடுங்க. சில்லி பவுடர் அதெல்லாம் தேவையில்லை. நம்ம வீட்டில் மிளகாத்தூள் அரைப்போம் இல்லையா, அந்த மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுட்டு இது நல்லா கொதிக்க விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே தேங்காய் வந்து நல்லா சோம்பு போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க, நல்லா பேஸ்ட்டாக. இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் வந்து எடுத்து ஊற்றிடலாம். அதாவது தேங்காய் நல்லா விழுத அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து வடிகட்டக்கூடாது, அப்படியே எடுத்து ஊற்றிடுங்க. இப்போ நம்மளோட சால்னா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடைசியாக நீங்கள் இறக்கிட்ட பிறகு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்மளோட சால்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நீங்கள் ஒரு சப்பாத்தி, பூரி இல்லை பரோட்டாக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும். நம்ம வீடியோவில் பரோட்டாவும் போட்டிருக்கோம், கோதுமை பரோட்டாவும் போட்டிருக்கோம், மைதா பரோட்டாவும் போட்டிருக்கோம். பார்த்து ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உடம்பை பார்த்து